இலங்கை செல்லும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இரு நாட்டு மீனவர்களின் 4வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிட வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 நாள் பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கை சென்றுள்ளார். தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து இலங்கை அதிபருடன் சுஷ்மா பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்க அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இரு நாட்டு மீனவர்களின் 4வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிட வேண்டும் என்றும் நாகை மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இன்னைக்கு சுஷ்மா அம்மா அங்க இலங்கைக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இலங்கைக்கு போன அந்த 78 படகுகளை எப்படியே மீட்டு கொடுக்கணும். மீட்டு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீட்டு கொடுத்தாதான் நாங்க பிடிச்ச இந்த போட்டுக்காரன் நாங்க போட்டு போற ஆளுங்க எல்லாம் சந்தோஷப்பட முடியும். அப்படி இல்லைனாக்கா எங்களோட நிலைமை ரொம்ப கேள்விக்குறியா போயிடும். இலங்கையில இருக்கின்ற 69 படகுகள் 15 மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை சிறையில் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த படகுகள் விடுதலை பண்ணல. உடனடியாக இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இலங்கைக்கு செல்றாங்க. இலங்கைக்கு செல்லுகின்ற நேரத்தில் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை ஏற்கனவே நாங்கள் சென்று இலங்கையினுடைய ஜனாதிபதியை சந்திக்கும் போது அவங்க இரு நாட்டு மீனவருடைய பேச்சுவார்த்தையை துவக்கி இந்த பிரச்சனையை நான் முடிச்சிடறேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும். கச்சதீவு பகுதியில் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா குத்தகை அடிப்படையில் கச்சதீவு பகுதியில் மீன் பிடிக்கணும். இலங்கை சிறையில் உள்ள படகுகளை மீனவர்கள் உடனடியாக விடுதலை பண்ணணும்.